மேஷர் அர்ஜுனன், பக்கியும் அடிமை கண்ணும் நல்லவங்க தானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க. இப்போ என்ன ஆச்சு? உங்களை ஏமாத்திட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். அவன் இப்படி ஒரு கொலை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனை எப்படியாவது பிடிச்சாகணும் தோற. அவனுக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியிலேயே வர முடியல. பயப்படாதீங்க, நான் இந்த கேம்பை விட்டு போறதுக்கு முன்னாடி அவனை க்ளோஸ் பண்றேன். மேஷர் அர்ஜுனன், ஆத்தங்கரை பக்கியை பிடிச்சு தர்றவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தரப்படும் என்று உடனடியாக விளம்பரம் செய்யுங்கள். போங்க. ஆகவே இதனால் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், நம்மூரைச் சேர்ந்த பக்கீரையும் சுப்பண்ணனையும் அடிமை கண்ணையும் இவர்களை பற்றி விவரம் சொல்பவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும். 5000 ரூபாவா? ஏண்டி சுப்பன் எங்கன்னு கேக்குறேன்ல? எனக்கு தெரியாது எஜமா. அப்படின்னா செக்கிழுத்து எண்ணெயில ஆட்டுறது யாரடி? அவர் ஊர்ல இல்லாததுனால நான் கூலிக்கு ஆள் வச்சு செஞ்சிட்டு இருக்கேன். உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். சிவராமா, எல்லா இடத்துலயும் வலை போட்டு தேடணும். உண்மைதான் கிருஷ்ணா, கையில கிடைச்சா 5000 ரூபாயில பரிசு. யோ, அங்க பாரியா? அவங்க தான் நினைக்கிறேன். பானைய தலையில கவுத்துக்கிட்டு நீந்தி வரானுங்க. சட்டைய கழட்டு, இறங்கி பிடிச்சிடலாம். அண்ணனோட நண்பனை கொஞ்சம் வர சொல்றீங்களா? பார்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்கியா? சொல்றேன். கௌரி, 3 பேருக்கும் சாப்பாடு இதுல இருக்கு. யாருக்கும் தெரியாம எடுத்துன்னு போமா. நான் என்ன கொடுக்க போறதுனால யாருக்கும் என் மேல சந்தேகம் வராது. சுபேதாவோட புறா வந்திருக்கு. சுபேதா எழுதின கடிதம் பார்க்கணும்னு ரொம்ப ஆவலோட இருக்க. எப்போ எங்க வரணும்னு சொன்னா நான் வரேன். பாவம், இத அண்ணன் கிட்ட கொடுத்துருங்க. ஆகட்டும். இவன் எங்க போறான்? நாம பின்னாடி போய் பாப்போம். சரி. வெக்கமா இல்ல உங்களுக்கு? பெண்கள் ஒதுங்குற இடத்துக்கு பின்னாடியே வரீங்களே. மன்னிச்சிருமா, நாங்க வேற ஒரு விஷயத்துக்காக வந்தோம். பசிக்கும் போது என் பொண்டாட்டி கரெக்டா சாப்பாடு எடுத்துட்டு வருவா. அதான் என் அன்பு பொண்டாட்டியோட வழக்கம். ஆமா, அந்த பொண்ணு உன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்கு. அவளை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆமின் எழுதின குறிப்பு என்ன பார்க்கணுமா? அதுக்கு நான் வழி சொல்றேன். கௌரி குட்டி, அந்த விஷயத்தை நீ பாத்துக்கோ, இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். ஏன் பதில் வாங்காம வந்துட்ட? அவரை நீ பாத்தியா? என்ன சொன்னாரு? மீன் மீனோய், மீன் மீனோய். இப்ப மீன் எதுவும் வேண்டாம். என்னங்கம்மா நீங்க அப்படியெல்லாம் வேண்டான்னு சொல்லாதீங்கம்மா. எங்களுக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. நான் ஒன்னும் மீன்காரி இல்ல. என்ன கடை சுப்பண்ணா பக்கீர் சொல்லி அனுப்பிச்சுதானே இங்க வந்தேன். அவர் எப்படி இருக்காரு? எனக்கு பார்க்கணும். இன்னைக்கு ராத்திரி சந்திக்கலாம். உண்மையாவா? நான் வரேன்னு சொல்லிடுங்க. மீன் வேண்டான்னு சொல்றல. ஏய் மீன்காரமா, கொஞ்சம் நில்ல. முதலாளிக்கு என்ன வேணும்? நீ அந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் வா, நாம கொஞ்ச நேரம் காதலிக்கலாம். ஐயோ,
நான் கர்ப்பமாயிட்டேன்னா ஒரு அயல் மீனை முழுசா முழுங்குனா கற்பம் தானா கலைச்சிரும். அப்படியாவா போலாம். வாங்க. எவனும் இந்த பக்கம் வரமாட்டான். கவலைப்படாத. மகனே, இன்னைக்கு மாட்டினடி. ஏய் மீன்காரம்மா, சீக்கிரமா வா. முதலாளி, உங்க சட்டையை கொஞ்சம் கலட்டுங்களேன். கலட்டனே. என்னடா இது, இந்த நேரம் பார்த்து இதை கலட்ட முடியலையே. சட்டையை கழட்ட முடியாதுன்னா பரவாயில்ல முதலாளி. சரி, அப்ப நீ அவரு. ஐயோ எரியுதே எரியுதே. ஐயோ ஐயோ எரியுதே. முதலாளி, ஏன் ஓடுறீங்க? நில்லுங்க முதலாளி. ஐயோ முதலாளி, வாங்க நம்ம போய் காதலிக்கலாம். வாங்க முதலாளி, வாங்க. சைலபா, இந்த தாத்தாவுக்கு கண்ணு தெரியாது. இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிக்கிட்டோம். கௌரி அக்கா, அவளை போக விடுமா, நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். நில்லுங்க. ஏப்பா அப்படி சொல்ற? இந்த வீட்ல ஆம்பளைங்க யாருமே இல்ல. எனக்கும் அதான் வேணும். நான் ஓ அறையில தான் படுப்பேன். இங்க தங்க முடியாது. முடியாதா? அப்ப நான் இங்க தான் தங்கி தீருவேன். அவ்வளவு திமிர உனக்கு? ஒத்துக்கிறேன். துடிப்பான அண்ணனுக்கு ஏத்த துடிப்பான தங்கச்சி தான். இது என்ன வேஷம்? என்ன பார்க்காம ரொம்ப கவலையா இருந்தியாமே. அம்மா இருக்காங்க, வாங்க. நீங்க யாரு? நாங்க கீரிப்பாறையிலேருந்து ஸ்பெஷல் டியூட்டியில் வந்திருக்கோம், பக்கீரை பிடிக்கிறதுக்காக. பேரு? என் பேரு பெரிய கண்ணு. தனியா வரும்போது கவனமா இருக்கணும். அவ ஒரு கொலைகாரன். அவனால என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். அப்புறம் அவனை பிடிச்சி கொண்டு போய் கொடுத்து 5000 ரூபாய் பரிசு வாங்கிடுவேன். அங்க யார் வருது? பார்க்க பக்கீர் மாதிரியே தெரியறானே. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கொண்டு போய் பிடிச்சு கொடுத்து 5000 ரூபாய் பரிசு வாங்கிடுவேன். நீ பிடிப்பியா? நாங்க பிடிப்போம். அப்புறம் ஏன்டா நிக்கிறீங்க? ஓடுங்கடா. ஆமினா, அழாத. நான் ஒரு நாளும் உன்னை மறக்க மாட்டேன். உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல. அதனால தானே நான் உன்னை தேடி வந்தேன். பக்கீர், அசையாத, விளங்க மாட்டுங்க. For more updates, like, comment, subscribe to our channel.